அனைவருக்கும் வணக்கம். நாம பிசிக்கல் ஜியோகிராஃபி கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம மெடிட்டரேனியன் கிளைமேட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மெடிட்டரேனியன் கிளைமேட் இது நம்ம பார்க்க போகிற இந்த மெடிட்டரேனியன் கிளைமேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் நல்லா கவனிங்க. ஸோ இந்த மெடிட்டரேனியன் கிளைமேட் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நார்த் அண்ட் சவுத்தில் 30 டிகிரிலேருந்து 45 டிகிரிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஷிஃப்டிங் ஆஃப் விண்ட்பெல்ஸ். இது எப்படி உருவாகுது, இந்த கிளைமேட் எப்படி உருவாகுது அப்படின்னா ஷிஃப்டிங் ஆஃப் விண்ட்பெல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காற்று இருக்குது இல்லையா, நம்ம இந்த பிளானட்டரி விண்ட்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ இந்த ஈகுவட்டோரியல் லைன்லேருந்து காற்றானது நார்த் போல் சவுத் போல் நோக்கி போகும். அங்கேருந்து ஆனது அந்த காற்றானது ஒன்னோட கொலைட் ஆகி திரும்பவும் ரிட்டர்ன் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான இடங்கள்ல தான், அதாவது ஷிஃப்டிங் ஆஃப் விண்ட்பெல்ஸ், ஒரு விண்ட்பெல்ஸ் ஆனது போகும்போது அது திசை மாதிரி போகுது இல்லையா. ஸோ அந்த இடங்கள்ல தான் இந்த கிளைமேட் உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வின்டர் ரெயின் கிளைமேட் அப்படின்னு சொல்றாங்க. மெடிட்டரேனியன் கிளைமேட்டை வின்டர் ரெயின் கிளைமேட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மெடிட்டரேனியன் கிளைமேட்டை ஏன் மெடிட்டரேனியன் கிளைமேட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஸோ இந்த பகுதியானது அதாவது மெடிட்டரேனியன் சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெடிட்டரேனியன் கடலை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த கிளைமேட் பரவலாக இருக்கிறதுனால ஸோ அதுக்கே இந்த பேர் வச்சுட்டாங்க. ஸோ மெடிட்டரேனியன் கிளைமேட்னா என்ன, ஸோ மெடிட்டரேனியன் சீயை சுற்றி இந்த கிளைமேட் இருக்கிறதுனால இதுக்கு அந்த பேரே வச்சுட்டாங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம் இல்லையா, சூடான் கிளைமேட்டுக்கு எப்படி சூடான் பேர் வந்துச்சோ அதே போல தான் மெடிட்டரேனியன் சீயை சுற்றி இருக்கிறதுனால இதுக்கு மெடிட்டரேனியன் கிளைமேட் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஸோ பாருங்க எங்கெங்கெல்லாம் இருக்கு, பிரான்ஸ், கிரீஸ், இட்டலி, ஸ்பெயின், போர்ச்சுகல், மொராக்கோ, அல்ஜீரியா, துனிசியா, லிபியா, இது எல்லாம் எங்கே இருக்கும், இந்த ஏரியாவில் தான் இருக்குங்க. இந்த ஏரியாவில் தான் கீழே இந்த போர்ச்சுகல், மொராக்கோ, அல்ஜீரியா, துனிசியா, லிபியெலாம் இந்த இடத்துல இருக்கும். மேலே பிரான்ஸ், கிரீஸ், இட்டாலி, ஸ்பெயின்லாம் இந்த ஏரியாவில் இருக்கும். ஸோ இந்த மெடிட்டரேனியன் சீயை சுற்றி இருக்கக்கூடிய இந்த நாடுகளில் இந்த கிளைமேட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் உலகத்தில் வெவ்வேறு இடங்களில் இதே மாதிரியான கிளைமேட் இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கெல்லாம் இருக்கும், கலிஃபோர்னியா எங்கே இருக்கும், அதாவது நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட்டில் கலிஃபோர்னியா எங்கே இருக்கும். அதே போல் சான் பிரான்சிஸ்கோலையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தா கேப்டவுன்னா என்ன, சவுத் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டில் கீழே இருக்கவங்க எங்கே கேப் டவுனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் சென்ட்ரல் சிலினா எங்கே இருக்கும், சென்ட்ரல் சிலி இந்த சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்டில் சென்ட்ரல் சிலி இருக்கும், அந்த இடத்துல இருக்கும். அதே போல் சதர்ன் ஆஸ்திரேலியான்றது இங்கே, அதே போல் சவுத் வெஸ்ட் ஆஸ்திரேலியான்றது இங்கே. ஸோ இங்கே இடையில எல்லாமே இந்த மாதிரியான கிளைமேட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த மாதிரியான கிளைமேட், மெடிட்டரேனியன் கிளைமேட் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ மெடிட்டரேனியன் கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ட்ரை வார்ம் சம்மர் வித் ஆஃப் ஷோர் ட்ரேடுன்னு சொல்கிறாங்க. ட்ரையான சம்மர் இருக்குமாங்க, வெயில் காலம்ன்றது ரொம்ப ட்ரையாக இருக்கும். வித் ஆஃப் ஷோர் விண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் ஷோர் விண்ட்னா என்ன, நிலத்திலிருந்து கடல் நோக்கி வீசக்கூடிய காற்றுக்கு பேர் தான் ஆஃப் ஷோர் விண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சம்மரில் இங்கிருந்து காற்றானது, லேண்ட் இருந்த காற்றானது கடல் நோக்கி வீசும், மெடிட்டரேனியன் சீ நோக்கி இந்த காற்றானது வீசும், மேலேயே வீசும், கீழே வீசும். ஸோ இதுதான் ஸோ இந்த ஷிஃப்டிங் ஆஃப் ட்ரேட் விண்ட்ஸ் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ காற்றானது ஷிஃப்ட் ஆகுது, ஆஃப் ஷோர் விண்ட், இங்கிருந்து அந்த காற்றானது வீசுது, இங்கிருந்து அந்த காற்றானது வீசுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஆஃப் ஷோர் விண்ட். இதனால இந்த இடம் ரொம்ப ட்ரையாக இருக்கும். சம்மரில் இன்சுலேஷன் ஆஃப் இன்சுலேஷனாக வருது கேன்சர் லைன் போயிருக்கு இல்லையா. ஸோ இந்த கேன்சர் லைனில் அதிகப்படியான அந்த இன்சுலேஷன் விழுது. ஸோ இந்த இடத்துல நோ ரெயின், சம்மர் டைமில் ரெயினே இருக்காதுங்க, அதுதாங்க சொல்கிறாங்க. அடுத்ததா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரெயின்ஃபால் இன் வின்டர் வித் ஆன்ஷோர் வெஸ்டர்லீஸ். அதாவது வின்டரில் எப்படி இருக்குமா, ஆன்ஷோராக இருக்கும், அதாவது கடலிருந்து காற்றானது நிலத்தை நோக்கி வீசும். ஸோ மெடிட்டரேனியன் சீயிலிருந்து காற்றானது நிலத்தை நோக்கி வீசுறதுனால ஸோ அந்த இடத்துல மழை பொழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோர் பெர்சிபிடேஷன் இன் வின்டர், அதிகப்படியான மழை பொழிவு வின்டரில் தான் இருக்குமா. ஆனுவல் பெர்சிபிடேஷன் அப்படிங்கிறது 25 இன்ச்சஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெயின் கம்ஸ் இன் பிரைட் சன்னி டேஸ், அதாவது ஸோ வின்டர் சீசன்லேயுமே பிரைட்டான சன் டேஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம குளிர்காலத்தில் டிசம்பர் மாதம் இருந்தாலுமே அதிகப்படியான அந்த சன்லைட் நமக்கு கிடைக்கும். வின்டர் சீசன் தான், நைட் ஆனால் குளிர் தான், இருந்தாலுமே பகலில் அதிகப்படியான அங்கே இன்சுலேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்துலையுமே மழை பொழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. வின்டர்லேயும் மழை பொழிவு ஏற்படுமா, அதுதாங்க, அதாவது சம்மரில் மழை பொழிவே இருக்காதான், வின்டரில் அதிகப்படியான மழை பொழிவு இருக்குமா. அதே நேரத்தில் பிரைட்டான சன்டேஸ் இருந்தாலும் பகலில் சூரிய வெளிச்சம் இருந்தாலும் அந்த நேரத்திலே மழை பொழிவு ஏற்படுமாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சம்மரில் அங்கே மழையே இருக்காதான், ஆனால் வின்டரில் தான் அதிகப்படியான மழை பொழிவு ஏற்படுமா. ஸோ வின்டரில் மழை பொழிவு இருந்தாலுமே ஸோ பிரைட்டான சன்டேஸில் பகலில் அதிகப்படியான வெளிச்சம் இருந்தாலும், சூரிய வெளிச்சம் இருந்தாலும் அந்த நேரத்திலே மழை பொழிவு ஏற்படும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நாட்டிலையும் பார்த்துருப்போம், நல்லா 12 மணிக்கு உச்சி வெயில் இருக்கும், சூரியன் இருந்துகிட்டே இருக்கும், அதே சமயத்தில் மழை பொழிவு ஏற்படும், நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. இப்போ மழை வருதுன்னு எப்படி இருக்கும், வேகமெல்லாம் இருட்டாயிடும். ஸோ மழை வரப்போதுன்னு நமக்கு தெரியும்.
ஆனால் சூரிய வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கும், ஆனால் அந்த நேரத்தில் மழை பொழிவு இருக்கும். இந்த மாதிரியான கிளைமேட்டில் நம்ம நாட்டிலே வந்து நம்ம அனுபவிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரியான கிளைமேட் வந்து மெடிட்ரேனியன் கிளைமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களே சொல்லலாம், இதுக்கப்புறம் நம்ம வந்து மதிய நேரங்களில் போகும்பொழுது சூரியன் இருந்துகிட்டே இருக்கும், அந்த நேரத்தில் மழை பொழிவு ஏற்பட்டால் நீங்கள் சொல்லலாம், டே இது வந்து மெடிட்ரேனியன் கிளைமேட்டு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த precipitation அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகுமா. இதோட பீக் ஹையஸ்டான precipitation எப்போ இருக்குன்னா அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மழைப்பொழிவு ஜென்ரலாக அங்கே செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆகும், அதிகப்படியாக அக்டோபரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தா பிரைட் சன்னி வெதர் வித் ஹாட் ட்ரை சம்மர் அண்டு வெட் மிட் வின்டர்னு சொல்கிறாங்க. அதாவது பிரைட்டான சூரிய வெளிச்சம் இருக்குமா, ஹாட் ட்ரையான சம்மர் இருக்குமா, அண்டு மிட் லெவலான வின்டர் இருக்கும். வெட் மிட் வின்டர்னா வின்டரில் மழை பொழிவு ஏற்படும்னு சொல்கிறாங்க. இந்த இடம் இருக்குது இல்லையா, ஸோ இந்த மெடிட்ரேனியன் அந்த கிளைமேட் இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து சம்மரில் வார்ம் அண்ட் பிரைட்டாக இருக்கும், வின்டரில் மைல்டு அண்ட் கூலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், சம்மரில் அதிகப்படியான வெப்பமும் இல்லாமல் அதே போல் வின்டரில் மைல்டாகவும் அதே சமயத்தில் ஒரு சில்லுன்னு கதகதப்பாகவும் இருக்கிறதுனால இந்த பகுதி வந்து டூரிஸ்ட்டுக்கு ரொம்ப உகந்த பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடங்களில் தான் வந்து அதிகப்படியான டூரிஸ்ட் வருவாங்களாம். நாம் எத்தனை செலிபிரிட்டிஸ் நம்ம பார்த்துருப்போம், நாம் நடிகர்களை பார்க்கும்போது அதிகப்படியானவங்க எங்கே போவாங்க, இந்த ஏரியாவுக்கு தான் போவாங்க. நீங்கள் பாருங்கள், எங்கே போனாலும் நாங்கள் ஃப்ரான்ஸுக்கு போயிருக்கோம், இட்டலிக்கு போயிருக்கோம், ஸ்பெயினுக்கு போயிருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்க்கும்போது நம்ம சொல்லிட்டு போட்டிருப்பாங்க இல்லையா, இங்கெல்லாம் நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது ஒரு வெக்கேஷன்னா இந்த ஏரியாவில் தான் போவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெகுலராக, நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை இன்ஸ்டாகிராமில் அவங்கள ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் சரி. பாருங்கள், பெரும்பாலான ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் வந்து இந்த ஏரியாவுக்கு தான் போவாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த இடங்கள்லாம் நம்ம பழக்கப்பட்ட இடங்கள் இல்லையா. ஸோ எதனால் அப்படின்னா இந்த பகுதியானது சம்மர் டைம்லேயும் வார்ம் அண்ட் பிரைட்டாக இருக்கும், அதே சமயத்தில் வின்டர் சீசனில் மைல்ட் அண்ட் கூலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கதகதப்பான ஒரு கிளைமேட் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஏரியாவுக்கு வந்து டூரிஸ்ட்லாம் வந்து பெரும்பாலும் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரோம் ஹேஸ் 11 hours சன்லைட் இன் ஜூலை மந்த்னு சொல்கிறாங்க. ஜூலை மந்தில் ரோமில் மட்டும் 11 மணி நேரம் சன்லைட் இருக்குமா. ஸோ வந்து என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு, ஒரு டூரிஸ்ட் போகிறவங்களுக்கு அது வந்து நல்ல பிளேஸ் இல்லையா. டக்குன்னு வந்து அங்கே இருட் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே என்ஜாய் பண்ண முடியும். நம்ம போகிறதே அங்கே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக தான். ஸோ டக்குன்னு இருட்டாமல் ஒரு 11 மணி நேரம் அங்கே வந்து சன்லைட் இருக்குதுன்னா அவங்க ஜாலியாக சுற்றி பார்க்கலாம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஏரியாலாம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ரோம் அப்படிங்கிறது என்ன, இந்த இடங்களில் வந்து ரோம் அப்படின்லே இல்லைன்னா இட்டாலியுடைய கேபிட்டலுக்கு பேர் தான் வந்து ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்டாலியுடைய கேபிட்டல் என்ன, ரோம். அதனால தான் சொல்கிறாங்க ரோம் நகரத்தில் மட்டுமே 11 மணி நேரம் வந்து சன்லைட் இருக்குமா. அடுத்தா வந்து டோப்போகிராஃபினா நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெடிட்ரேனியன் சீயுடைய நிலப்பரப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நாம வந்து இந்த ஏரியாவை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த தான் வந்து மெடிட்ரேனியன் கிளைமேட், இங்கே தான் வந்து அதிகப்படியான நாடுகள் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ நாம் இந்த இடத்துல தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடங்கள்லாம் இதே மாதிரி கிளைமேட் இருக்குதுன்றதுனாலும் நாம் இந்த ஏரியாவை தான் நம்ம பரவலாக பார்த்துட்டு இருக்கோம், சரிங்களா. ஸோ இந்த ஏரியாவுடைய டோப்போகிராஃபி என்ன, நிலப்பரப்பு என்னன்னு பார்க்கும்போது, நார்த் சைடில் வந்து ஹை ஆல்ப்ஸ் இருக்குதாங்க, ஆல்ப்ஸ் மலைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. நார்த் சைட்னா என்ன, இந்த ஏரியாக்களில் ஆல்ப்ஸ் மலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மலை பிரதேசம், சரிங்களா. அடுத்ததா சவுத் சைடில் வந்து சகாரா பாலைவனம் இருக்குதா. சவுத் சைட்னா என்ன, இந்த இடத்துல இது வந்து மெடிட்ரேனியன் சீனா, இது கீழே வந்து சகாரா பாலைவனம் இங்கே இருக்குதா, சரிங்களா. அடுத்ததா ஈஸ்ட் சைடில் கான்டினென்டல் இன்டீரியர்ஸ்னு சொல்கிறாங்க. ஈஸ்ட் சைட்னா என்ன, இந்த ஏரியாக்கள் என்ன, கான்டினென்டல் இன்டீரியர்ஸ், இதெல்லாம் வந்து பல நாடுகள் இருக்குதா, சரியா. அடுத்ததா வெஸ்ட் சைடில் வந்து ஓப்பன் அட்லாண்டிக் ஓஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. வெஸ்ட் சைட்னா என்ன, ஓப்பனாக அட்லாண்டிக் ஓஷன் இவ்வளோ பெருசாக இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஸ்டிங்டிவான அந்த ஃபீச்சர் இருக்கக்கூடிய அந்த டோப்போகிராஃபியானது இந்த கிளைமேட்டுக்கு வந்து உகந்ததாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு பகுதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டோப்போகிராஃபியால் தான் இந்த மெடிட்ரேனியன் கிளைமேட் அப்படிங்கிறது டூரிஸ்ட்டுக்கு உகந்த ஒரு ஸ்பாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வீசக்கூடிய காற்று என்ன, லோக்கல் வின்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிராக்கோ அண்டு மிஸ்ட்ரல்னு சொல்கிறாங்க. சிராக்கோ அண்டு மிஸ்ட்ரல் இதை பற்றி நாம் தனியாக ஒரு கிளாஸ் அடுத்தது கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வீசக்கூடிய காற்று ஒன்று சிராக்கோ அண்டு மிஸ்ட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காற்றை பற்றி நாம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம், சரிங்களா. அடுத்தா நேச்சுரல் வெஜிடேஷன், இங்கே இருக்கக்கூடிய மரம் செடி கொடியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ஆஃப் ஆஃப் த இயர் வந்து ட்ரையாக தான் இருக்குங்க. வருஷத்துல வந்து பாதி நாள் வந்து இங்கே ட்ரையாக தான் இருக்கும், சரிங்களா. ஸோ அதனால் ட்ரீஸ் வந்து மரங்கள் வந்து உயரமாக இந்த இடத்துல இருக்காது, சரியா. அடுத்த ப்ராட் லீவ்ஸ் வைட்லி ஸ்பேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ மரங்களுடைய அந்த இலைகள் இருக்குது இல்லையா, அது வந்து ரொம்ப அடர்த்தியாக இல்லாமல் ஸோ வந்து ரொம்ப வந்து ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சும்மா விட்டு இருக்கும். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மரங்களுடைய இலைகள் மாதிரி ரொம்ப அடர்த்தியெல்லாம் இருக்குது. ஸோ கேப் விட்டு இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல
ஆப்சன்ஸ் ஆஃப் ஷேடுன்னு சொல்கிறாங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் ஷேட். இப்போ வந்து மரத்தில் வந்து இலைகள் வந்து அடர்த்தியாக இருந்தால் தானே நிழல் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நிழலே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மரங்களும் வந்து ரொம்ப உயரமாக இல்லாதனால இப்போ நம்ம ஏரியாக்களில் எப்படி வந்து காடுமே இருக்கிறதுனால உள்ளே போகும்போது நல்லா வந்து நிழலாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த இடங்கள் அது மாதிரி நிழலெல்லாம் இருக்காது, ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இங்கே கூடிய வெஜிடேஷன் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தா வந்து மெடிட்ரேனியன் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். இங்கெல்லாம் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க? கோர்க், ஓக் அந்த மாதிரியான மரங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. தேக்கு மரம் தான் ஓக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகலில் ஸ்பெயின்லேயும் போர்ச்சுகல்லையும் இந்த கோர்க், ஓக் மாதிரியான மரங்கள் இருக்குமா. யூக்கலிப்டஸ் ஃபாரஸ்ட்ன்றது ஆஸ்திரேலியாவில் இருக்குமா. அடுத்தது நாட் சூட் ஃபார் கிராஸ். இங்கே வந்து புற்கள் வளர்கிறதுக்கான தன்மை வந்து இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அனிமல் ஃபார்மிங் எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெடிட்ரேனியன் கிளைமேட்டில் இதெல்லாம் வந்து எக்ஸாம்ஸில் கொஷினாக வரக்கூடிய கேள்விகள். சரிங்களா? அடுத்ததான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிரேடல் ஆஃப் வேர்ல்டு சிவிலைசேஷன் சொல்கிறாங்க. ஸோ நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெடிட்ரேனியன் கிளைமேட் தான் சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஷோர் பகுதி, இந்த கடற்கரை பகுதி இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடங்களை தான் வந்து நாகரிகத்தின் தொட்டில், உலக நாகரிகத்தின் தொட்டில்னு சொல்லிட்டு இந்த மெடிட்ரேனியன் கிளைமேட்டை வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வைட் ரேஞ்ச் ஆஃப் கிராப்ஸ் இன் கிளைமேட். இங்கே இருக்கக்கூடிய அந்த கிளைமேட் அப்படிங்கிறது நல்லா பிரைட்டாகவும் இருக்கும், மழை பொழிவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ ஒரு வைட் ரேஞ்சான கிராப்ஸ் பயிர்கள் வந்து இங்கே விளையுதுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன மாதிரியான பயிர்கள் விளையுதான்? ஃப்ரூட் கல்டிவேஷன், பழங்களை வந்து இங்கே உற்பத்தி செய்கிறாங்க. சிரியல் க்ரோவிங், தானியங்களை உற்பத்தி செய்கிறாங்க. வைன் மேக்கிங் வந்து இங்கே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு வந்து அக்ரி இண்டஸ்ட்ரீஸ், விவசாய தொழிற்சாலைகள் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்ஜினியரிங் அண்ட் மைனிங் வந்து இங்கே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் வேர்ல்டு ஆர்ச்சிட் லேண்ட் அப்படிங்கிறது ஒரு வகையான பூ வகை இது. ஸோ இந்த பூ வகையும் வந்து இங்கே தான் வந்து பயிரிடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தா 70% ஆஃப் வேர்ல்டு சிட்ரஸ் ஃப்ரூட் வந்து இங்கே தான் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுதான். சிட்ரஸ் ஃப்ரூட்னா என்ன? புளிப்புச்சுவையுடைய பழங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. புளிப்புச்சுவையுடைய பழங்கள்லாம் என்னென்ன சொல்லலாம்? திராட்சை சொல்கிறோம், ஆரஞ்சு, இதெல்லாம் வந்து புளிப்புச்சுவையுடைய சிட்ரஸ் பழங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த பழ வகைகள் வந்து 70% வேர்ல்டு எக்ஸ்போர்ட்டில் 70% வந்து இந்த ஏரியாக்கள் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தா வந்து விட்டிகல்ச்சர் ட்ரெடிஷன். விட்டிகல்ச்சர்னா என்ன? விட்டிகல்ச்சர்னா இந்த திராட்சை உற்பத்தியை தான் வந்து விட்டிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விட்டிகல்ச்சர் அப்படிங்கிறது அவனுடைய ட்ரெடிஷன். திராட்சை உற்பத்தி அப்படிங்கிறது அவனுடைய ட்ரெடிஷன், ரொம்ப வருஷமாக பழக்கத்தில் இருக்கிற ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஒயின் ப்ரொடக்ஷன், அதே போல் உலகத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய ஒயின் ப்ரொடக்ஷனில் 3/4 இந்த இடங்களை தான் வந்து உருவாகுது. ஒயின் ப்ரொடக்ஷன் வேர்ல்டில் வந்து 4-3% வந்து இந்த இடங்கள் தான் வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸில் நாம் மெடிட்ரேனியன் கிளைமேட்னா என்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்த்தோம். ஸோ மெடிட்ரேனியன் கிளைமேட்னா என்ன, அது எங்கே இருக்குது? மெடிட்ரேனியன் சீயை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கிளைமேட் தான் வந்து மெடிட்ரேனியன் கிளைமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நாம் இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.